Hi peeps, vanakkam, welcome back to my YouTube channel Kitchen Celebration. If you're watching Kitchen Celebration for the first time, then hi, I'm Sharon. I post some really cool South Indian recipes, some North Indian and also some international recipes here and there. And I post recipes every week. So please feel free to hit the subscribe button and continue watching the video. இன்றைக்கி நம்ம இந்த க்ரீமி சிக்கன் ஸ்ப்ரெட் அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சிக்கன் வெஜ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வெஜிடேரியனாக கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கடைசியில் நார்மல் பிரெட் சாண்ட்விச் இல்லாமல் ஒரு பன் சாண்ட்விச்சாக அந்த ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதும் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் உங்களோட நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆலிவ் ஆயில் நல்ல வாசனை இருக்கும், அதனால நான் அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம் அதை நல்ல பொட்டீஸாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அது ரெண்டும் நல்ல ஆயிலில் வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ ஒரு 20 கிராம் தக்காளி போதும். ஒரு 1/4 தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. பால் உங்களோட அந்த ஸ்ப்ரெட்டுக்கு ஒரு நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பால் நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்கிறது பார்க்க அழகாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். பால் கொதிச்சிட்ருக்கும் போது அதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகா பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலலாம் செம்மையாக வாசனை வரும். கொஞ்சம் நேரத்துலேயே வாசனை வந்த உடனே அதில் ஒரு 50 கிராம் சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லாமே போன்லெஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணி நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்ல மசாலா கூட பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை சிக்கனை நீங்கள் கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே டைம் ஆகாது. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி அது குக் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது செம்ம சூப்பராக குக் ஆகிருந்தது. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு மேலே இதை வைக்க வேண்டாம். ஸோ கடைசியாக ஒரு தடவை அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் ஸ்ப்ரெட்டுக்கான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். குக் பண்ணி வச்ச சிக்கனை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மிக்சிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மயோனைஸ். நான் இந்த மயோனைஸ் வீட்டிலே தான் பண்ணேன். ஸோ இது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ். ஸோ நான் அதிகமாக ஆயில் சேர்க்காமல் கொஞ்சம் வாட்டரியாகவே இருக்குது. நீங்கள் வேணால் கொஞ்சம் நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் நான் இந்த மில்லேருந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்ஸ்லே ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட டிஷ்ஷுக்கு, அதனால நான் பார்ஸ்லே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சீசனிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறமேல்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பூன் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்ப்ரெட் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 5 days தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளோ சீக்கிரம் காலியாகுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன் சாண்ட்விச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த பன்னோட பேஸை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே நம்ம ஸ்ப்ரெட்டை வந்து நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமேல்ட்டு 2 ஆனியன் ரிங்ஸ் நான் அதில் வைக்கிறேன். அது மேலே வந்து நீங்கள் லெட்யூஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோஸ் வைக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டாப் போர்ஷனையும் மேலே வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், பர்கர் மாதிரி செம்மையான ஒரு பன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரெட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னோடய நேம் வந்து கிச்சன் செலிப்ரேஷன் வித் _. எனக்கு ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, கண்டிப்பாக போய் லைக் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாரன்.